பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியும் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற அந்த செய்தி, நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவருமே இந்த அன்பின் கருவிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா மதங்களும் இந்த அன்பு என்ற ஒன்றை அச்சாணியாக கொண்டுதான் செயல்படுகிறது. எனவே அந்த அன்பின் கருவிகளாக நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கடவுளுடைய பிள்ளைகளாகவும் அவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணி என்ன என்று நாம் யோசிக்கிற வேளையிலே, ஆண்டவர் இயேசு தந்த ஆலயத்தை, ஜெருசலேம் ஆலயத்தை வாணிப கூடமாக இருந்த அந்த பரிசேயர் சதுசேயர் தலைமை குருக்களை விரட்டி அடிக்கிறார். அவ்வாறு விரட்டி அடித்த அந்த நொடியிலிருந்து எப்படியாவது இவரை பழிவாங்க வேண்டும், அவரை கொன்று தீர்க்க வேண்டும் என்கின்ற ஆத்திரம், கோபம் இந்த பரிசேயர் சதுசேயர் தலைமை சங்கத்தார் எல்லாருக்குமே இருக்கிறது. எனவே ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான கோணத்திலே அவரை அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது அவர் மீது குற்றம் கண்டுபிடித்தாக வேண்டும். எனவே தான் இதற்கு முந்தைய பகுதியிலே எல்லாம் நாம் பார்க்கிற வேளையிலே அவரிடத்திலே இந்த சதுசேயர் இதற்கு முன்பாக இன்றைக்கு இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார். எதற்காக சதுசேயரை வாயடைக்க செய்தார்? அந்த ஒரு பெண் 7 பேரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 7 பேருக்கு அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார்? சதுசேயருடைய நம்பிக்கையே உயிர்த்தெழுதலை பற்றியோ சம்மனசுகளை பற்றியோ அவர்கள் எப்பொழுதுமே நம்புவது கிடையாது. ஆனாலும் ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் அங்கு கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்து, உன்னுடைய பதில் என்ன என்ற ஒரு சூட்சமமான ஒரு கேள்வியை சதுசேயர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு தக்க பதிலை சொல்லி வாய் அடைக்க செய்தார். இது ஒரு புறம். அதற்கு முன்பாக பரிசேயர் கூட்டம் வந்து அவரிடத்திலே கேட்கின்ற அந்த கேள்வி, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, அதில் ஏதாவது இவர் மாட்டுவாரா, இவரை நாம் வச்சு செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த பரிசேயர் கூட்டம். இப்படி ஒவ்வொரு குழுவாக வந்து அவரை எப்படியாவது வார்த்தையிலே பிடித்து இவனை ஒரு வழி ஆக்க வேண்டும் என்று தான் முயற்சி எடுக்கிறார்கள். இன்றைக்கு அடுத்த கட்டமாக திருச்சட்ட அறிஞர் ஒருவர் வருகிறார். அந்த 2 பேரும் முயற்சி எடுத்து பார்க்கிறார்கள், தோல்வி. திருச்சட்ட அறிஞரும் இந்த தலைமை சங்கத்தினுடைய ஒரு பதிலாளியாகத்தான் வந்து முதன்மையான கட்டளை எது என்கின்ற மற்றொரு சூட்சமமான ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது, இயேசுனுடைய அந்த பாணி என்ன என்று பார்த்தால், எப்பொழுதுமே அவர்கள் கேட்கின்ற கேள்வி அவர்களுடைய வாயிலிருந்தே பதிலை வர வைப்பதுதான். இந்த முதன்மை நற்செய்தியை எடுத்து வாசிக்கிற வேளையிலே மற்ற நற்செய்திகளிலே இது வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வாயிலிருந்தே ஆண்டவர் பதிலை வர வைப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடியது என்ன? முதன்மையான கட்டளை இறையன்பு, பிறர் அன்பு. இதை நீ செய்தாக வேண்டும், அதை செய்தால் உன்னுடைய வாழ்வில் நீ சிறந்த மனிதனாக இருப்பாய் என்ற ஒரு சிறப்பான ஒரு பதிலை சொல்லி அவர்களை அனுப்புவதைத்தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு காட்டுகிறது. எனவே எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இந்த அன்பு, அதை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு எல்லா மதங்களும் நமக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே அன்பின் கருவிகளாக இருக்கின்றோம். நீரின்றி அமையாது உலகு என்று மிக அழகாக நம் படிக்கின்ற வேளையிலே, அதே போல அன்பில்லாமல் இந்த உலகம் அமையாது. எனவே அன்பில்லாத உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும்? அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். ஒரு உலர்ந்த எலும்புகளாகத்தான் நாம் கிடப்போம். ஆண்டவர் இயேசு எசேக்கியேலை, ஆண்டவர் யாவே இறைவன் எசேக்கியேலை அழைத்து, நீ சென்று அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு நற்செய்தி இறைவாக்கு உரை என்று சொல்கிற போது, ஒவ்வொரு இந்த உலர்ந்த எலும்புகளைப் போல இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அந்த செய்தியை அவர் கேட்கிறார். இல்லை, நீ நற்செய்தி இறைவாக்கு அறிவி என்று சொன்னபோதுதான் அந்த காய்ந்த உலர்ந்த எலும்புகள் ஒவ்வொன்றாக சதை பிடித்து உயிருள்ள மனிதர்களாக மாறுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் அந்த அன்பு என்ற ஒன்று வருகிற வேளையில்தான் நாம் உயிர் பெற்ற ஒரு சமூகமாக இருப்போம். இல்லை என்றால் உலர்ந்த எலும்புகளைப் போலத்தான் இந்த உலகம் காணப்படும் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற வேளையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே
இந்த அன்பின் கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மிக சிறப்பாக ஒரு மறை கல்வியிலே ஆசிரியர் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நீங்கள் அவ்வாறு செய்வீர்களா என்ற கேள்வியை கேட்கிறார். எல்லாரும் செய்வோம் என்று சொன்னபோது ஒரு பெண்மணி மட்டும், நான் ஒருவரை மட்டும் அல்ல, இவாஞ்சலின், ரோசலின், மெர்லின் என்ற இந்த 3-4 பேரை நான் அன்பு செய்கிறேன் என்று அவர் சொன்னபோது அந்த வகுப்பில் இருந்த எல்லா பிள்ளைகளும் சிரித்தார்கள். அப்பொழுது ஆசிரியர் இன்னும் அதிகமாக அதை உணர்ந்து கொண்டார். அந்த சிறுமியினுடைய வித்தியாசமான பதிலை பாராட்டியதாக அந்த நிகழ்வு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் அன்பின் கருவிகளாக அழைக்கப்பட்ட நாம் எல்லாருமே இந்த உலகத்திலே எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கிற போதுதான் இந்த உலகம் உலர்ந்த எலும்புகள் போல் அல்ல, உயிருள்ள சமூகமாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்திலே அன்பின் கருவிகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.